ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். போக்கோ அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரே ஃபோன் அப்படின்னா போக்கோ F1 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2018 அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஓவரால் ஸ்பெக் சூப்பராக ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த போக்கோ F1 தான் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் எதிர்பார்த்தது போக்கோ F2 F3 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக வரவே இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ F4 இந்தியாலையும் சரி குளோபல்லையும் ஒரே டைமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற என்னோட அன்பாக்சிங் பிளஸ் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எந்த அளவுக்கு இந்த டிவைஸ் இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல போக்கோ F4ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. Black கலர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அப்படியே பாட்டம்ல வந்துட்டு இதுல என்னெல்லாம் ஸ்பெக் இருக்கு அப்படின்றதையுமே வந்து கொடுத்திருக்காங்க. டாப்ல என்ன பிரைஸ், RAM வேரியன்ட், பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஆடியோ கன்வெர்ட்டர் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் 3.5 ஆடியோ ஜேக்கை கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிடலாம். அண்ட் இந்த கேஸை வந்து போட்டு பார்த்தேன், நல்லா தான் ஃபிட் ஆகுது, ஓகே அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாட்டான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதிக மொபைல் யூஸ் பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளாட்டோட கம்பேர் பண்ணும்போது சைடு வந்து கொஞ்சம் கேர்வாக கொடுத்தாங்க அப்படின்னா கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண இன்னும் நிறைய கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது நிபுலா கிரீன் இருக்கு. இதுலேயே நைட் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. இந்த கிரீன் கலர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. நான் பிளாக் கலர்னு பார்க்கல, பட் கிரீன் அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஒரு ஃபீல் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.7 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஸ்லிம்மா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதே சமயம் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 195 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்குது? ஒருவேளை 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, 4500 தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் வெயிட் அதிகமாக இருக்கிறது ஒரு குறிப்பான ஒரு டிராபேக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ரைட்டு டாப் எல்லாமே நல்ல மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளே வியூவும் கிடைக்குது. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் கம்மியாக இருக்கனால 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது. அவங்க லான்ச் பண்ண போக்கோ F1 பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் பட்டை மேட்ச் தான் வந்திருக்கும், பெருசாக பட்டையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பஞ்ச் ஹோலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் பஞ்ச் ஹோலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரதுலாம் பஞ்ச் ஹோல் பெருசாக இருக்குது நார்டு இதுலாம் பார்க்கும்போது. இதில் மினிமமாக இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ நம்ம பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் இல்லை. என்னதான் பேக் சைடில் கிளாஸ் பாடி கொடுத்துருந்தாலும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு மொபைல் வாங்குறவங்களுக்கு டிஸ்பிளே நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 6.67 inch ஃபுல் HD பிளஸ் E4 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் உங்களுக்கு மினிமம் 30 FPS இல்லை 60 FPS இல்லை 120 FPS வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். மேனுவலாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா 60 FPS அப்படி இல்லைன்னா 120 FPS சூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 5 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க, பிரைம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும். நார்மலாக டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா AI இமேஜ் இன்ஜின் இருக்கு. அது உள்ளே போனீங்க அப்படின்னாலே MEMC வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி HDR-ஐயும் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது நார்மலான வீடியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல்டில் உங்களால் அந்த வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி டைரக்ட் சன்லைட்டில் கூட நல்லாவே பிரைட்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், அதே சமயம் சேச்சுரேஷன் லெவல், கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த HDR வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே தரமாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. அது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதை தாண்டி 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து தனியாக நீங்கள் உங்களால் SD கார்டு இதெல்லாம் போட முடியாது குறையா இருந்தாலும் நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிடைக்கும். ஸோ இந்த
ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கனால நாங்கள் வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு SD கார்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்லாட் இல்லாத ஒரு சின்ன குறையாக தான் இருக்கும். அண்ட் பாட்டம்லேயே மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் மறக்காம அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. MI ஃபேன்ஸ், போக்கோ ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டிராபேக் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ பார்த்தோம்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுக்க மாட்டேன்றாங்க. மோஸ்ட்லி சைட் மவுண்டட் தான் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து விவோவாக இருக்கட்டும் இல்லை OnePlus நார்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து AMOLED கொடுத்தாங்கன்னா இன்டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க ஏன் இன்னும் ட்ரை பண்ணாமே இருக்காங்க? அது ஒரு குறையாக இருக்கிற ஃபீல் தான் வந்து எனக்கு தோணுது இந்த டிவைஸில். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ரிவ்யூ அப்படின்றனால நான் சார்ஜிங் டெஸ்ட் செப்பரேட்டாக வந்து எடுத்து பார்க்கல. ஸோ இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11 நிமிஷத்துலேயே 50% சார்ஜ் ஆயிரும். அதுவே 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 37 நிமிஷத்துலேயே ஆயிரும் அப்படின்றாங்க. பட் இவங்க சொல்கிறது லேப் டெஸ்ட் தான். லைவ் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் நார்மல் டெஸ்டிங் தான் வந்து பண்ணி பார்த்தேன். 1 டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பேட்டரி லைஃப் வருது. ஸோ அதெல்லாம் பெரிய குறையா இல்லை. கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.4 வந்திருக்கு. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க பார்க்க முடியும். அப்படியே பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேக்கிங்கே இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனி ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோலாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 60 fps கொடுக்காம இருக்கிறது ஒரு குறையா இருக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 4K இல்லை 1080p ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 fpsல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்லையும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு சின்ன குறையா இல்லாமல் இருந்திருக்கும். OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட லேட்டஸ்ட் MI 13 தான் கொடுத்துருக்காங்க. Android 12 ரன் ஆகிற மாதிரி. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசத்து வரைக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் UIயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 128 ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலும் கொடுக்குது. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெவலில் ப்ளோட்வேர்ஸ் இல்லை. அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிஸ்டமில் இருக்கக்கூடிய பேசிக்கான அப்ளிகேஷன்ஸை கூட உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு UIயில். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா F1ல தான் வந்து இந்த போக்கோ லான்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா MI ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்பவே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் போக்கோ லான்ச்சரோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MI இந்த போக்கோ டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா MI 11Xல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்றத செப்பரேட்டாக ஃபிசிக்கலாக கொடுக்காம மோஷன் சென்சார் மூலியமா, அதாவது கைரோஸ்கோபிக் சென்சார் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஃபோன் வருது அப்படின்னா அப்படி காதில் எடுத்து வைப்பீங்க. அந்த மோஷனை டிடெக்ட் பண்ணி தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆஃப் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டு நீங்கள் காதில் வைக்கும்போது ஆஃப் ஆனாலும் நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் டச்சஸ் வந்து நடக்குது. ஸோ கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக மியூட்ல விழுந்துடும், சில டைம் கட் ஆயிரும். இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா MI 11Xல இருக்கு அப்படின்னு வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த போக்கோ F4லுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் செப்பரேட்டாக ஃபிசிக்கலாக வந்து கொடுக்காம தான் இருக்காங்க. இதுலேயுமே இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மொபைல் வாங்குறீங்க இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிராண்டுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் இந்த விஷயத்த. அது மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபால்ட்டாக NFC வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும் நார்மலாக வாங்குறவங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி ஸ்லைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல எல்லாம் சைடில் ஸ்லைட் பண்ணா வர மாதிரி இதுலேயுமே வந்து நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ட் கட் மாதிரி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா நீங்கள் கேம் பிளே பண்ணுவீங்க அதிகமாக, இல்லை அதிகமாக டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா F4 வந்து சூட்டபிளாக இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராசஸர், Qualcomm-ஓட Snapdragon 870 ப்ராசஸர் போன வருஷம் லான்ச் ஆன ஒரு ப்ராசஸர் தான். இது எதோட அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm-ஓட Snapdragon 865 Plus-ஓட ஒரு அப்கிரேட் தான். பெரிய லெவல் அப்கிரேட் இல்லை, ஓரளவுக்கு ரெண்டுமே சேமாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்கும். அண்ட் அதை தாண்டி வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பெருசாக எங்கேயுமே லேக் இல்லை. நான் கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, ஒரு பெஸ்ட் டிவைஸ் சொல்லுங்க அப்படின்னா கேம் பிளேக்கு இது வந்து சூட்டபிளான ஒரு டிவைஸாக தான் இருக்கு. இந்த டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 360 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டச் ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 கொடுத்துருக்காங்க. அதுவே ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணது 12GB ரேம் வேரியன்ட் தான் டெஸ்ட் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3GB வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் வேரியன்ட் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னும் போது இது குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி அதர் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5GB வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. ஸோ இன்னுமே வந்து 3GB அப்படின்றது மினிமமாக இருக்கிற ஃபீல் இருக்கு. எத்தனை பேர் இந்த
இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவில் ரொம்பவே கிளியரா என்னெல்லாம் இருக்கு இல்லை அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக் ரிவ்யூ தான். ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். நிறைய பேர் வெயிட் பண்ற விஷயம் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி F1 வந்து 20,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வந்தது. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த 870 ப்ராசர் யூஸ் பண்ணி அதர் பிராண்ட்ல போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் 30,000 இருந்து 40,000க்குள்ள நிறைய டிவைசஸ் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணிருக்காங்க இதே ப்ராசர் யூஸ் பண்ணி. ஸோ இவங்க ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா ரியலாவே செம அஃபோர்டபுள் பிரைஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் நான் எதிர்பார்க்கறது 25,000 30க்குள்ள பிரைஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன வருது அப்படின்றது இப்போ எனக்கு தெரியாட்டியும் பட் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ்ன்றதை நான் போட்டிருப்பேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இருக்கா, அப்படி ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ரிவ்யூ வேணுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.